நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் லெவல் கம்பெனிகளான லென்ஸ்கார்ட், ஜொமேட்டோ, ஓலா, பேடிஎம், பைசூஸ் இவங்க இந்தியால எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்க? அதுக்கு காரணம் அவங்களோட மார்க்கெட்டிங்கால மக்கள் கிட்ட சீக்கிரமே ரீச் ஆனதா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயமே பண்ணாம வருஷத்துக்கு 27,000 கோடி ரூபாய் லாபம் பார்க்குதுன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் எந்தவித டெபிட்டோ லோனோ இல்லாம. என்னங்க அதிர்ச்சியா இருக்கா? அது வேற எந்த கம்பெனியும் இல்லைங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோகோ கம்பெனி தான். சிலர் இந்த கம்பெனியோட பேரை இப்பதான் முதல் முறையா கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த கம்பெனி மார்க்கெட்டிங்ல கவனமே செலுத்தாதுதான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஃபண்டிங் அப்படிங்கிற விஷயத்த ரெடி பண்றது எப்படிங்கிறதா அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலான விஷயமே. ஆனா இந்த கம்பெனியோ இன்னைக்கு வரைக்கும் பூஸ்ட் டிராப்பிங் மெத்தட ஃபாலோ பண்றதால எந்த விதமான டெபிட்டோ இல்ல லோனோ உங்க கம்பெனிக்கு இல்ல. இந்த கம்பெனியோட இன்றைய நிலைமை இல்லைங்க. 1996ல இவங்க எப்ப கம்பெனி தொடங்கினாங்களோ அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட லோன் வாங்கலங்கிறது தான் உண்மை. இவங்களோட 75க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் அதிமுக்கியமா இருக்கு. அதுபோக இவங்க உலகின் 128 நாடுகள்ல தொழில் பண்றாங்க. உங்களோட சர்வீஸை பெறக்கூடிய பயனர் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 8 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. இதெல்லாம் விட ஹாட் ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ், ஓலா, ஆப்பிள் இது மாதிரி பல முன்னணி கம்பெனிங்க இவங்க கிளைண்ட் தான். இந்த எல்லா வெற்றிக்கும் சொந்தக்காரர் ஒரே ஒருத்தர் தான். அவர் வேற யாரும் இல்ல, திரு ஸ்ரீதர் வேம்பு தான். இப்ப இவரை பத்தி உங்க மனசுல ஒரு கற்பனை உருவாக்கி இருக்கும்ல, அதாவது 27,000 கோடி ரூபாய் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதுபோக இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனிகளை கிளைண்டா வச்சிருக்கிற ஒரு நிறுவனத்தோட முதலாளி பார்க்க எப்படியும் ஒரு கோட் சூட்டோட ஒரு மிகப்பெரிய அரண்மனை மாதிரியான வீட்டுல இருப்பாரு தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த புகைப்படத்துல நீங்க பாக்குற மாதிரி ரொம்ப எளிமையா தமிழர்களோட பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையோட தான் இருப்பாரு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல தான் இன்னைக்கு வசிக்கிறாரு. எப்பவுமே ஒரு சாதாரண வேட்டி சட்டையோட தான் அவரை பார்க்க முடியும். அதுபோக அவர் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய மரத்தடி தான் அவருக்கு பெட், ஆபீஸ் எல்லாமே. இவரை பார்க்கக்கூடிய யாருமே 27,000 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும் போது ஜோகோ பத்தி விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நமக்கு கண்டிப்பா இருக்கும். அதுதான் இந்த ஸ்ரீதர் வேம்பு. இவரால் எப்படித்தான் எந்த விதமான லோனும் வாங்காம இவ்வளவு கோடிகள் லாபம் தரக்கூடிய ஒரு கம்பெனி உருவாக்க முடிஞ்சிச்சு? இது எல்லாத்தையும் விட இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியே எந்த விதமான மார்க்கெட்டிங்கும் இல்லாம இவ்வளவு பெரிய கம்பெனியை இவரால் எப்படி உருவாக்க முடிஞ்சிச்சு? இது மாதிரி உங்க மனசுல தோங்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலா இந்த வீடியோ இருக்கும். அதுபோக இதுல இருக்கக்கூடிய ஐடியா உங்க பிசினஸுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். அதுபோக இவர் ஃபாலோ பண்ண அந்த பூஸ்ட் டிராப்பிங் மெத்தட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். உங்கள் மணிகண்டன், இது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸ்ரீதர் வேம்பு தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கிறாரு. இவங்க அப்பா ஒரு விவசாயி. அப்பாவோ எங்க நம்ம பிள்ளையும் நம்மள மாதிரியே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுருவானோன்னு அவரை படிக்க வைக்கிறாரு. கடைசியில நல்லா படிக்கிற ஸ்ரீதருக்கு 1989ல சென்னை ஐஐடியில சீட்டு கிடைக்குது. சென்னை ஐஐடியில பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் படிச்சு முடிக்கிறாரு நம்ம ஸ்ரீதர். இதுல இன்னும் இன்டெப்தா படிக்கிறதுக்கான கோர்ஸ்கள் சென்னை ஐஐடியில இல்லாத காரணத்தால மேற்படிப்புக்காக பாத்தீங்கன்னா பிரிஸ்டன் யூனிவர்சிட்டியில சேர்ந்து தன்னோட PhD முடிக்கிறாரு. படிச்சு முடிச்ச கையோட இந்தியாவில இருக்கக்கூடிய பல கம்பெனிகள்ல வேலைக்கு பேக்கேஜ் கிடைச்சா கூட கடைசியா 1994ல குவால்காம் கம்பெனில வேலையும் கிடைச்சு வேலைக்கு சேர்றாரு. முதல் வேலையே பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த மல்டிநேஷனல் செமிகண்டக்டர் மற்றும் டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் கம்பெனிக்கு சாப்ட்வேர் ஒன்னு செய்யற வேலை வருது. C++ ப்ரோக்ராம் பண்ணணும். ஆனா நம்ம ஸ்ரீதருக்கு C++ அப்படின்னா என்னன்னே தெரியாது. இருந்தாலும் அன்னைக்கு இரவே பாத்தீங்கன்னா C++ பத்திய பேசிக் புக் ஒன்ன வாங்கி படிச்சு அவங்களுக்கான சாப்ட்வேரும் செஞ்சு கொடுக்கிறாரு. இந்த கம்பெனில தான் ஸ்ரீதர் தன்னோட அடிப்படையில இருந்து அனைத்தையுமே கத்துக்கிறாரு. ஒரு வாழ்க்கை நார்மலா போகும்போது ஒரு நாள் ஸ்ரீதரும் அவரோட அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நாம சொந்தமா கம்பெனி தொடங்கினா என்னன்னு யோசிக்கிறாங்க. அதோட விளைவா பாத்தீங்கன்னா 1996ல கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இந்தியால டெக் கம்பெனிங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா ஆரம்பிக்கப்பட்டுகிட்டு இருக்குது. சாப்டர் 2 ஸ்டார்டிங் பேஸ் ஆஃப் தர் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு அவரோட அண்ணன் கூட சேர்ந்து திரும்ப சென்னை வராரு நம்ம ஸ்ரீதர். ஒரு 10க்கு 10 ரூம்ல அவங்க கம்பெனியை தொடங்குறாங்க. அந்த கம்பெனிக்கு அட்வன்ட் நெட் அப்படின்னு சொல்லி பேரு வைக்கிறாங்க. இந்த பேரை தான் பின்னாடி 2009ல ஜோகோன்னு மாத்தினாங்க. முதல்ல அவங்க கம்பெனில ஹார்ட்வேர் பொருட்களை தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான முதலீடு அப்படிங்கிறது அதிகமா இருந்ததால அவங்களால அதை சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்ட்வேர் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அவங்க மொத்த போக்கஸும் பாத்தீங்கன்னா சாப்ட்வேர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. இந்த சூழ்நிலையில இவங்க அமெரிக்க கம்பெனி ஒண்ணுக்கு பண்ணி கொடுத்த சாப்ட்வேர் அந்த கம்பெனிக்கு ரொம்ப பிடிச்சு போக அந்த கம்பெனியோட ஓனர் பாத்தீங்கன்னா அந்த சாப்ட்வேருக்காக $30,000 கொடுக்குறாரு. அவங்க பேசினதை விட 2 மடங்கு. இவங்க அதை வாங்க மறுக்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, இதே சாப்ட்வேர் வெளியே எங்க பண்ணாலும் இதை விட 2 மடங்கு அதிகம். சோ இதை வாங்கிக்கங்க
அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வெறும் வேலை தெரிஞ்சா மட்டும் போதாது, அதை எப்படி பிசினஸா பண்றதுங்கிற விஷயத்த கத்துக்குங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கம்பெனிக்கு ஒரு பிசினஸ் எக்ஸ்பர்ட்டை வேலைக்கு சேர்க்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து பிசினஸ் விஷயங்களை சீக்கிரமே கத்துக்கிறாங்க ஸ்ரீதரும் அவரோட அண்ணனும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பழைய தொழில் முறையை முற்றிலுமா மாத்த ஆரம்பிக்கிறாங்க. சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் எக்ஸிபிஷன்ல இவங்க சாப்ட்வேர்களை காட்சிக்கு வைக்கிறாங்க. அந்த எக்ஸிபிஷன் மூலியமா பாத்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு HP கம்ப்யூட்டர்ல பயன்படுத்துற மாதிரி ஒரு சாப்ட்வேரை தயாரிக்க ஒப்பந்தமும் கிடைக்குது இவங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கம்பெனி அசூர வளர்ச்சியை அடைய ஆரம்பிக்குது. அதாவது 10 லட்சம் ரூபாய் லாபம் பார்த்த கம்பெனி 8 கோடி ரூபாய் லாபம் பார்க்க ஆரம்பிக்குது. இவங்க கம்பெனியோட வளர்ச்சியை பார்த்த பல பெரிய கம்பெனிங்க இவங்க கம்பெனியை வாங்க போட்டி போட்டாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில ஒரே உறுதியா கம்பெனியை நாமளே நடத்துவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார் நம்ம ஸ்ரீதர் வேம்பு. அதுபோக ஸ்ரீதர் அவருக்கு வந்த ப்ராஃபிட் எதையுமே கம்பெனில இருந்து வெளியெடுக்காம திரும்ப எல்லா பணத்தையும் கம்பெனி உள்ளேயே பாத்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால எந்த ஒரு சூழ்நிலையும் கம்பெனிக்கு பண தேவை அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஏற்படவே இல்லை. 2 பேரால ஆரம்பிக்கப்பட்ட அவங்க கம்பெனி 2000ல 115 பேர் கொண்ட ஒரு டீமா உருவாகிச்சு. சாப்டர் 3 த ஸ்ட்ரகிளிங் பேஸ். இங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனியா இருந்தாலும் அதோட ஸ்ட்ரகிளிங் பீரியட சந்திச்சே தான் ஆகணும். இதே மாதிரிதான் 2001ல ஏற்பட்ட பினான்சியல் கிரைஸ்ல பல டெக் கம்பெனிங்க பேங்க்ல கடனை கட்ட முடியாமலும் தன்னோட எம்ப்ளாயிகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமலும் இழுத்து மூடப்பட்டுச்சு. இந்த நேரத்துல அட்வர்ட்நெட் கம்பெனிக்கு சுத்தமா பிசினஸே இல்ல. இருந்தாலும் பேங்கோட லோன் கடன் இல்லாம இருந்ததால கையில் இருந்த பணத்தை வச்சு அடுத்த 6 மாசத்துக்கான அவங்க ஸ்டாஃப் சேலரியை கொடுத்தாங்க. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தின நம்ம ஸ்ரீதர் அவங்க முழு போக்கஸையும் ERP சாஃப்ட்வேர் பக்கம் செலுத்தினாரு. அது மூலியமா பாத்தீங்கன்னா இவங்க மேனேஜ் இன்ஜின் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை உருவாக்குனாங்க. இதுதான் இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க கம்பெனிக்கான வருமானத்துல 80% கொடுத்துக்கிட்டு இருக்கு. சாப்டர் நம்பர் 4 ஹவ் கோகோ வார். மேனேஜ் இன்ஜின் இவங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கம்பெனி வேற மாதிரியான வளர்ச்சியா இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் வெம்புக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதாவது நாம இதுவரைக்கும் சாஃப்ட்வேர் தான் உருவாக்குறோம், ஏன் இதை கிளவுட்ல கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இது மூலியமா பாத்தீங்கன்னா அவரோட தொழில் உள்ளே மறைஞ்சிருந்த இன்னும் சில வழிகள் அவளுக்கு தெரியவும் ஆரம்பிக்குது. இவங்க கிட்ட சாஃப்ட்வேர் வாங்குறவங்க தனியா சர்வர் அமைக்க தேவையில்லை. அதுக்கான அனைத்து சர்வர்களையும் இவங்க கம்பெனியே கிளவுட்ல உருவாக்குனாங்க. இது மூலியமா பாத்தீங்கன்னா இவங்க கிளைண்ட்ஸ் அவங்க டேட்டா எல்லாத்தையும் தேவைப்ப மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரியான சாஃப்ட்வேர் மற்றும் கிளவுட உருவாக்குனாங்க. அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. அதுக்காகத்தான் சோகோ கம்பெனி உருவாக்கப்பட்டுச்சு. இதனால இவங்க கஸ்டமரோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து சோகோ GRP டெக் மாதிரியான கொள்கைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது மூலியமா விலை குறைவான இடங்கள்ல அவங்களுக்கான ரிசோர்ஸை வாங்கி குறைஞ்ச லாபத்துல அவங்க கிளைண்ட்டுக்கு விற்கவும் ஆரம்பிச்சாங்க. நம்பர் 5 we did not hear the name of Zoho. யூனிக் ஆனதுக்கு அப்புறம் கூட சோகோ தன்னோட ப்ரொஃபைல லோவானா வச்சிருந்துச்சு. அதுபோக ஸ்ரீதர் தன்னோட கம்பெனிக்காக எந்த ஒரு விளம்பரமும் பண்ணல. ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மத்தவங்களோட கவனத்துக்கு கம்பெனி வருதோ இந்த அளவுக்கு நாம மத்தவங்களால இன்ஃபுளுயன்ஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நம்பினாரு. அதுபோக இந்த விஷயத்தை தான் மத்த எல்லா கம்பெனிகளும் பண்றாங்க. ஆனா நாம நம்ம கிளைண்ட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற விஷயத்த நினைச்சாரு நம்ம ஸ்ரீதர். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்க கம்பெனி மார்க்கெட்டிங் அப்படின்றதுக்காக எந்த ஒரு டீமும் உருவாக்கல. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், மார்க்கெட்டிங்கே இல்லாம எப்படி அவங்க ப்ராடக்ட்டை விற்க முடியும்? அதான கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மவுத் ப்ரமோஷன் மற்றும் ரெஃபரல் ப்ராஃபிட். ஜோஹோ அவங்களை தேடி வர்ற கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்குற சர்வீஸ் மூலியமா அவங்க கிளைண்ட்ஸே ஜோஹோக்காக ப்ரமோஷன் பண்ணி மத்த கம்பெனிகளை உள்ள கொண்டு வர வச்சாரு. அதுபோக அவங்க கம்பெனிக்கு புது புது கிளைண்ட்களை கொண்டு வர்ற பழைய கஸ்டமருக்கு அவங்களுக்கு பண்ணக்கூடிய சர்வீஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் மாதிரியான விஷயங்களும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதனால அவங்க தொழில் ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சிச்சு. நம்பர் 6 ஹவு ஜோஹோ ஹையர்ஸ் பீப்புள். இதுதான் இருக்கிறதுலே மிக முக்கியமான கேள்வி. ஆனா இதுக்கான பதில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தரும். யாருக்கு வெளியே தெரியாத சோகோ கம்பெனில இன்னைக்கு நிலைமைக்கு 15,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒர்க் பண்றாங்க. ஆனா அதுல 15ல இருந்து 20% பேர் அவங்க டிகிரியை கூட முடிக்காதவங்க தான். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த குக்கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க தேர்ந்தெடுக்கிற எல்லாருக்கும் இவங்களோட ஜோகோ யூனிவர்சிட்டி மூலியமா கேஸ்லெஸ் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து அவங்களை அதுக்கப்புறம் வேலைக்கும் எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை 2015ல வெறும் 6 மாணவர்கள் 2 டீச்சரோட ஆரம்பிச்சாரு ஸ்ரீதர் வெம்பு. நீங்க நினைக்கிற மாதிரி ஜோகோ இன்னைக்கு நிலைமைக்கு சாதாரண கம்பெனி இல்ல. இங்க ட்ரைனிங் எடுத்து இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிகள்ல வேலை பார்க்கறவங்க நிறைய பேர். ஜோகோ யூனிவர்சிட்டியில இருக்கிற முதல் பாடமே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலையில எப்படி சாஃப்ட்வேர் தயாரிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான். இது மூலியமா அவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எங்க போனாலும் வேலை கிடைக்குங்கிறது உறுதி. அதுபோக தனியா தொழிலும் ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் விட இந்தியால இருந்து வேலைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிகளுக்கு மத்த நாடுகளுக்கு போறவங்களோட கைதான ஓங்கி இருக்குது. சாப்டர் நம்பர் 7 த லேர்னிங்ஸ். ஜோகோ மற்றும் ஸ்ரீதர் வேம்பு கிட்ட இருந்து கத்துக்கிற நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா முதல்ல பூஸ்ட் டிராபிங். அதாவது எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் தங்களோட சொந்த பணத்தை போட்டு தொழில் பண்ணுங்க. அது மூலியமா நாம தொழில் பண்ண முடியுங்கிறது தான் உண்மை. அதனால சேல்ஸ் மற்றும் பர்ஃபார்மன்ஸ்
ப்ரெஷர் சுத்தமா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இது எல்லாத்தையும் விட எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன லெவல்ல ஆரம்பிங்க, அடுத்த முன்னேற்றத்துக்கு உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை வச்சே பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.